2 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, மேன்மையான அருமையான, அதான் சொல்லுவோம், மேன்மையான அருமையான. பாருங்க, நல்ல ஒண்டர்ஃபுல் ப்ராமிசஸ் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான அருமையான மேன்மையான வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவனுக்கு வேண்டிய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, தேவ பக்திக்குரிய வாக்கு தத்தங்களும் இருக்கிறது. அதில் தேவ பக்திக்குரிய வாக்கு தத்தங்களை குறித்து பார்க்கிறோம். தேவ பக்தியாய் நாம் வளர்வதற்கு சூப்பர் நேச்சுரலாக அவர் நமக்கு நிறைய வரங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிறைய காரியங்கள் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையுமே நம்ம பற்றி பிடித்து விசுவாசிக்கும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ளலாம். அப்போ வெரி பேசிக் நீட். இது ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு ரொம்ப அவசியமானது பரிசுத்தாவின் அபிஷேகம். ரட்சிப்பு அவசியம். 2வது பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். இப்போ அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசணும். அடுத்து வேதம் சொல்லுது, இந்த வாக்கு தத்துவம் சொல்லும் பொழுது யோவேல்ல நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றி, இப்போ அபிஷேகம் எல்லாருக்கும் உள்ளதுன்னு பார்க்குறோம். அதோடு நின்றுல வேதம் சொல்லுது, உங்களுக்கு குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்போ பாருங்க, அந்நிய பாஷைகளை பேசுறதோட அடுத்து நமக்குள்ள ஒரு ஆப்ரேட் ஆகிற இன்னொரு கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டா தீர்க்க தரிசன வரம். அந்நிய பாஷையில பேசுறோம். அந்நிய பாஷையில பேசின உடனே நம்ம வெவ்வேறு பாஷைகளில் நம்ம பேசணும். அதுக்கப்புறம் நமக்குள்ள தீர்க்க தரிசன வரம் வேலை செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். தீர்க்க தரிசனம் நமக்குள்ள வேலை செய்யும். இப்போ நிறைய இடங்கள்ல அந்நிய பாஷைகளை பேசி அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நவமான பாஷைகளை பேசினதோட நின்றுடாம அவர்கள் நவமான பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அவங்க தேவனை புகழ்ந்து தீர்க்க தரிசனம் சொல்றதை பார்க்கிறோம். இப்போ இந்த அந்நிய பாஷைக்கு அடுத்து நம்மளை ஃபாலோ பண்ணி வர்ற இன்னொரு கிஃப்ட் என்னன்னா தீர்க்க தரிசனம் உரைத்தல். அப்ப நம்ம தீர்க்க தரிசனம் உரைத்தலை நம்ம விரும்பணும். தீர்க்க தரிசனம் நம்ம ஆவிக்குரிய வரங்க ஏதோ ஒரு படிக்கிறோம் வந்துட்டேன். உலகத்தில் ரட்சிப்பே காணாத கிறிஸ்தவன் நிறைய பேர் இருக்கான். கிறிஸ்தவன் இருப்பான், அதை ரட்சிப்பை காண்றது. அவன் மதத்தில் பெருமைப்பட்டு இருப்பான், நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு கழுத்தில் பெரிய சிலுவையில் போட்டுக்கிறோம், அப்படி இப்படி பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த படிக்கு வர்றோம். முதல்ல ரட்சிப்பு என்ன செய்கிறோம், அடைந்து கொள்றோம். இது ஒரு படி. அதுக்கு அடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுறோம். அந்நிய பாஷை என்ன செய்யறோம், பேச ஆரம்பிக்கிறோம். அது ஒரு படி. அதுக்கு அடுத்து தீர்க்க தரிசனம் உரைத்தல். இப்போ பாருங்க, இப்படி ஒவ்வொரு படியா நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். அதான் ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 1000 முழம் அளந்து தேவன் என்ன அந்த நதியை கடக்க பண்ணாரு. அந்த நதியின் ஆழம் கணுக்கால் அளவா இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். கணுக்கால் அளவோடு போதும்பா நீ நதியில் இறங்கி நடந்துட்ட அப்படின்னு வேதம் சொல்லல. அடுத்து இன்னும் ஒரு 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அது முழங்கால் அளவாய் இருந்தது. அப்புறம் இன்னும் 1000 முழம் அளந்து கடக்க பண்ண அது இடுப்பளவாய் இருந்தது. இன்னும் 1000 முழம் கலந்து என்னை நடக்க பண்ணினார். எனக்கு அது நெஞ்சளவாய் இருந்தது. கடக்க முடியாத நீச்சாளவாய் இருந்தது. இப்படிலாம் பாருங்க, அந்த டெப்த்துக்குள்ள நம்மளை கூட்டிகிட்டே போக விரும்புகிறார் தேவன். நாம ஒண்ணுக்குள்ளமே நுழையாம அப்படி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆவி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. நிறைய பாருங்க, ஆவி உலகத்தில் நிறைய நடக்குது. ஏன் நடக்கு, எப்படி நடக்குதுன்னா தெரியாம மனுஷன் அப்படியே குழம்பி போய் கிடக்குறான். சில நேரங்கள்லாம் அதை குறித்து கிரிட்டிசைஸ் பண்றான். தேவையில்லாத காரியங்களை நிறைய பேசுறான்.
குளறுபடியாக பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஏன்னா இவங்களுக்கு அந்த அனுபவமே கிடையாது. நான் சொல்ல முதல்ல ஒவ்வொரு அனுபவமாக நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கணும். அதனால தான் தேவ பக்திக்குரிய வாக்கு தத்துவங்களும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த பக்திக்குரிய வாக்கு தத்துவங்களை நம்ம விசுவாசிக்காம அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அதை நடப்பிக்கிற மனிதர்களை பார்த்தா நமக்கு அப்படி ஒரு கேலி பொருளாக தெரியுது. இல்லாட்டினா இது நடக்குமா, இதெல்லாம் உண்மையாகவே நடக்குதா, இல்லை இவங்க ஏதோ வேற மாதிரி செய்கிறாங்களா, வேணுனே செய்கிறாங்களா, இப்படிலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்குள்ள நிறைய வர ஆரம்பிக்குது. ஆகவே நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெறணும். அடுத்து அந்நிய பாஷை பேசுவதோடு நிறுத்தாம தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவர்களாகவும் நாம் என்ன செய்யணும், மாற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துக்கு திருப்பவும் பாருங்க. அப்போஸ்தலர் 19 6வது வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது எல்லாரும் வாசிங்க, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி, அதோடு நிறுத்திட்டாங்களா? இல்ல பாருங்க, அந்நிய பாஷைகளை பேசி என்ன பண்ணாங்க, அடுத்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்க, அடுத்த கட்ட ஒரு நிலை. நம்ம நிறைய நேரங்களில் சபையில் இப்ப நாங்க தொடர்ந்து அதுதான் வலியுறுத்திட்டே வர்றோம். நமக்கெல்லாம் அந்நிய பாஷையாக முதல் என்னன்னு தெரியாது. அந்நிய பாஷையும் முதல் பேசுனது கிடையாது. நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஏதோ ரட்சிப்பின் ராஜ்யத்தில் வாழ்ந்தோம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள நுழைஞ்சு அந்நிய பாஷை பேச முடியும் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை நம்ம எல்லாருக்கும் திரும்ப 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 போதித்து அந்த அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்தும் பொழுது நிறைய பேர் அந்த அபிஷேகத்தை பெற்று இன்னைக்கு அந்நிய பாஷை என்ன செய்யறோம், விசுவாசத்தினால நம்ம பேச பழகி எடுக்கிறோம். இன்னும் அதுல நிறைய இருக்கு. அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்றது இருக்கு, அந்நிய பாஷையில தேவனை ஆராதிக்கிறது இருக்கிறது, அந்நிய பாஷையில பல பாடுறது இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. அது எப்படின்னா, இந்த அந்நிய பாஷையை நீங்க பேசுறீங்கல்ல, அதுல அதிகமாக நீங்க டெவலப் பண்ணி அதிகமான நேரத்தை எடுத்து நீங்க அப்படியே போக 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 தான் அந்த அனுபவங்களை எல்லாம் நீங்க பெற முடியும். இல்லைன்னா அந்நிய பாஷை பேசுறது கூட ஏதோ எல்லாரும் கூடி வந்திருந்து பேசுங்க சொன்னா ஒரு 5 நிமிஷம் பேசுவேன், 2 நிமிஷம் பேசுவேன், அவ்வளவுதான், நானும் அந்நிய பாஷையை பேசுவேன் அப்படிங்கிற திருப்திங்கிற அளவில் இருக்கக்கூடிய விசுவாசிகளையும் பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்தில் பவுல் சொல்றாரு, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகள் என்ன செய்வேன், பேசுகிறேன் அப்படிங்கிறார். ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும். அப்ப என்ன, நான் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணுதல் அப்படிங்கிற பத்தி சொல்றாரு. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேங்கிறாரு. அப்ப கருத்தோடு பாடுற ஆவிக்குரிய பாடல் இருக்கு, ஆவிக்குரிய பாடல ஆவியிலே பாடுறதும் இருக்கு. இந்த அனுபவங்கள் எல்லாம் அப்படியே இந்த ஆவிக்குரிய வாழ்வுக்குள்ள கடந்து போக 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 கிடைக்கிற ஒன்று. அந்நிய பாஷையை பேசுறது கூட ரொம்ப பேருக்கு நம்ம பேசிட்டு இல்ல, யாராவது நம்மளை மோட்டிவேட் பண்ணா அப்ப மட்டும் நான் பேசுறேங்க, இல்ல 4 பேர் சேர்ந்து இருந்தா தான் என்னால பேச முடியுது, அப்படி அல்ல. அது ஒரு வரம். அதை நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆபரேட் பண்ணலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் அந்த வரத்துல நீங்க லைக் இருக்கலாம். நீங்க அதுல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கிற வச்சுதான் அந்த வரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்நிய பாஷை பேசுறதுல இவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது நீங்க அப்பதான் புரிஞ்சு கொள்ள முடியும். இல்ல பேருக்கு 2 வார்த்தை நான் பேசுறீங்க அவ்வளவுதான் அப்படின்னா அதுக்கேற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவம் தான் நமக்கு இருக்கும். அப்ப அந்நிய பாஷையில பேசுவதும் நம்ம அப்படியே பாருங்க, அந்த தேவனோடு உறவுல போய் அந்த தேவனோடு லயித்திருந்து அதிகமான நேரங்களை நம்ம அதில் எடுக்க 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 எடுக்கலாம். அந்த ஆழங்கள், அதுல உள்ள வெரைட்டிஸ் ஆஃப் டங்ஸ், அதிகமான பாஷைகளை அப்படிங்கிறார். 1 கொரிந்தியர் 14 பவுல் சொல்லும் பொழுது அதை ரொம்ப அழகாக அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 18வது வசனம், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். மோர் அண்ட் மோர் டைம், அதிகமாய் பாஷைகளை நான் பேசுகிறேன். இதற்காக நான் என் தேவனை நான் செய்றேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்து நான் சபையிலே அந்நிய பாஷையிலே 10,000 வார்த்தைகளை, பாருங்களேன், 10,000 வார்த்தை ஒருத்தன் பேசணும்னா எவ்வளவு டைம் எடுக்கணும் யோசிச்சு பாருங்க. 10,000 வார்த்தை, எத்தனை வார்த்தை அவர் சொல்றாரு பாருங்க.
நான் அந்நிய பாஷையிலே 10,000 வார்த்தைகள் அப்படிங்கிற 10,000 10,000 இல்லையா, 10,000 வார்த்தை பேசுறேன் அப்படின்னா அப்ப எவ்வளவு நேரம் டங்ஸ் பேசுவாருன்னு பாருங்க. அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது பேசுறதுனால அவங்க அப்படி எழுதுறாங்க. நான் சபையில பேசும்போது கருத்தா 5 வார்த்தை பேசி 4 பேரை உணர வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா தனிமையில பேசும்பொழுது அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் என்ன செய்றாங்க, டங்ஸ் பேசுறாங்க, அதிகமாய் பேசுறாங்க. மல்டிபிள் டங்ஸ் இருக்கு, ஒரே மாதிரி பாஷை இல்ல, வேற வேற பாஷைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அதை கடந்து உள்ள போக 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 நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த அனுபவங்களை பெற முடியும். அதோட நிறுத்திடல. இங்கே 19ஆம் அதிகாரத்துல பவுல் மேடான தேசங்கள் வழியா வர்றாரு. அப்ப எபேசுவுக்கு வர்றாரு. வந்துட்டு அங்க உள்ள சில விசுவாசிகளை பார்த்துட்டு கேட்கிறாரு, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்களா, விசுவாசிகளான பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றீங்களா அப்படின்னு கேட்கிறார். அவங்க எங்க பரிசுத்தாவி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன ஞானஸ்தானம் பெற்றீர்கள்னு சொல்லுவோம், யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம். இயேசு வர்றாருல்ல, அவர் ஆயத்தமாய் விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமா இருந்த மனந்தனுக்கு எதுவான அந்த ஞானஸ்தானத்தை பெற்றோங்கிறாங்க. அப்போ ஞானஸ்தானத்தை பற்றி தான் பவுல் சொல்லி, நீங்க கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உபதேசம் பண்றாரு. அப்போ அவங்க இயேசு நாமத்தினால என்ன பண்றாங்க, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்றாங்க. 6ஆம் வசனம், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். இப்போ அவங்க மேல் கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவி, இந்த கைகளை வைத்தல் அப்படிங்கிறது கைகளை வச்சுதான் அபிஷேகம் பெறணுமா அப்படின்னா இல்லை. நிறைய இடங்கள்ல கையை வைக்காம அபிஷேகம் பெற்ற அனுபவங்களை நிறைய என்ன செய்யறோம், பார்க்கிறோம். முதல்ல பெந்தெகோஸ்தே நாள்ல மேல் வீட்டாரையில இறங்கும் பொழுது அங்க நிறைய மக்கள் கூடி இருக்காங்க. எவ்வளவு பேர் தெரியல, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கு நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொரு மேல் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்நிய பாஷைகளை பேசினாங்க, உரத்த சத்தமா அந்நிய பாஷையை பேசினாங்க. இப்ப யாரும் கை வைக்கல. கொர்நேலிய வீட்லயும் அப்படிதான், பேதுருவாங்க முட்டி யார் தலையில என்ன செய்யலாம், கை வைக்கல. கை வைக்காமல் என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. பாருங்க, நம்ம அந்த அனுபவத்தை மேலான அனுபவமாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் யூத் மீட்டிங்ல கூட அதெல்லாம் பார்த்தோம். கைகள்லாம் வச்சு நான் ப்ரொமோட் பண்ண நினைக்கல, அவங்கள டெவலப் பண்ணோம். நிறைய பசங்க நல்லா அந்நிய பாஷையில பேசினாங்க. ஒரு சிலருக்கு அந்த ஹெல்ப் தேவைப்படும் பொழுது நம்ம கரங்களை வைத்து அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்கள அந்த அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்களுக்கு உதவி செய்கிறோம். கைகளை வைத்தல் அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த கரத்தை என்ன செய்றாங்க, வைக்கிறோம். அப்போ அந்த அந்த ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவங்க அந்த அபிஷேகத்தை என்ன செய்றாங்க, பெற்றுக்கொள்றாங்க. இப்போ பவுல் என்ன பண்றாருன்னா, அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். வாக்குத்தத்தம் தான் நிறைவேறுது. வாக்குத்தத்தத்தின்படி கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு, வர்றாரு. வந்த பொழுது அவங்க அந்நிய பாஷைகளை பேசி என்ன பண்ணாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்நிய பாஷைகளை பேச முடியும், தீர்க்க தரிசனங்களை என்ன செய்ய முடியும், உரைக்க முடியும். இப்ப இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் உரைச்சவங்க ஊழியக்காரங்க கிடையாது, அவங்க அப்பதான் பிலீவர். அப்பதான் அவங்க என்ன யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தோட நின்றுட்டாங்க. அதை தாண்டி இயேசு கட்டளையிட்ட புதிய ஏற்பாட்டு ஞானஸ்தானத்தை கூட என்ன செய்யல, பெறல. இப்போ அவங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வந்த உடனே அவங்க அந்நிய பாஷைகளையும் பேசுகிறார்கள், தீர்க்க தரிசனத்தை என்ன செய்றாங்க, உரைக்கிறாங்க. அப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் அனுபவம் வேணும் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க எப்ப விசுவாசிகள் ஆகிறீர்களோ அப்பொழுதே நீங்க ஞானஸ்தானத்தையும் பெற முடியும். எப்ப ஞானஸ்தானம் பெறுகிறீர்களோ அப்பொழுதே அந்நிய பாஷைகளை பேச முடியும். எப்ப அந்நிய பாஷையை பேசுகிறீர்களோ அப்பொழுதே தீர்க்க தரிசனம் என்ன செய்ய முடியும், உரைக்க முடியும். நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தருள்வாராக. சில நேரங்களில் பாருங்க, ஞானஸ்தானம் பெறதுக்கே வருஷ கணக்கு ஆகிட்டு இருப்பாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கல சொல்லி, ஏன் அவங்க ஏதோ கிறிஸ்தவத்தை நினைச்சு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. முழுசா கால் வச்சிடக்கூடாது, மாட்டிக்கிறோம் போல. நான் சொல்றேன், இல்ல, இது ஒன்னும் கண்ணி இல்லைங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள கால் வைக்கிறங்கிறது ஒன்றும் நம்மளுக்கு வேடன் கண்ணி வச்சிருக்கிற மாதிரி கண்ணின்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ், அற்புதமான ஒரு வாழ்வு. மனிதன் தன்னை சிருஷ்டித்தவரோட கூட இணைக்கப்படுகிறான்.
இதுக்கு மேல ஒரு ஒண்டர்ஃபுல்லான லைஃப் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆகவே ஞானஸ்தானம் பெற்று நம்ம விசுவாசித்து ஞானஸ்தானத்தை பெற வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. சிலர் அதையே லேட் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாள் ஆக்குவாங்க ஞானஸ்தானம் பெறுவது. பிள்ளைகளை கூட அவங்க என்கரேஜ் பண்றதில்ல, ஞானஸ்தானம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஞானஸ்தானத்தினுடைய உண்மை என்ன, எவ்வளவு மேன்மையானது, அதை காலகாலத்தில் அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்தியா, அது தேவனுடைய நீதிங்கிறத சொல்லிக் கொடுத்தியா. சில பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தெரியதில்லை, அப்படி விட்டுறாங்க. நான் சொல்றேன், ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அதை சொல்லிக் கொடுக்கணும். அதினதின் காலத்தில் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்திருக்கிறாரு. அந்தந்த காலங்கள் வரும் பொழுது நீங்களா அந்தந்த காலத்தில் அதெல்லாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அடுத்து அந்நிய பாஷை அவன் பேசணும், அடுத்து தீர்க்கதரிசனம் உரைக்கணும். ஒரு ஆவிக்குரிய வரங்களின் மேல அவனுக்கு ஒரு வாஞ்சி தாகங்கள் என்ன செய்யணும், பெருகணும். ஆவிக்குரிய வாக்கு தத்துவங்களை நீ உரிமை பாராட்டு அப்படிங்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். அதிகமான பாஷைகளை அதிகமாய் பவுலெல்லாம் பேசி இருக்கிற அனுபவத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்போ விசுவாசிகள் எப்ப தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும்னா, எப்ப விசுவாசி ஆகுறாங்களோ அப்பவுமே என்ன செய்ய முடியும், அவங்களால தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும். ஆக தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு ரொம்ப வளர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்லாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதுக்கு ஏதோ வேற கிளாஸ் இருக்கும் போல. அந்நிய பாஷை எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்தோம், அந்நிய பாஷை யாராவது நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா, எழுத்துக்குட்டி இப்படி இப்படி பேசி இப்படி இப்படி பண்ணணும் அப்படி சொல்லிக் கொடுத்தாங்களா, கிடையாது. விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்களாவன நாமத்தினாலே நவமான பாஷையில் என்ன பண்ணுவாங்க, பேசுவார்கள். அப்போ பை ஃபெய்த்ல தான், விசுவாசத்துல நம்ம பேச ஆரம்பிச்சோம். உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் தேவன் என்ன செய்தாரு சொன்னாரு. அந்த வாக்கு தத்துவத்தின்படி நிறைச்சிருக்கிறாரு, அதை நம்புறோம், அதை விசுவாசிக்கிறோம். நான் பேசுற பாஷை தேவன் கொடுத்த பாஷைன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நான் அதை பேசும்போது அதனால் உண்டாகிற பலாபலனை பார்க்கிறேன், என் பக்தி விருத்தி அடைகிறத நான் பார்க்கிறேன். அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி என்ன செய்கிறான், பேசுகிறான். நான் சொல்றேன், நீங்க நல்ல பக்திக்குரியவங்களா மாறல அப்படி சொன்னா நான் சொல்றேன், நீங்க என்ன ஒழுங்கு அந்நிய பாஷை பேசணும்னு அர்த்தம். ஸ்கேலாம் இங்கே தான் இருக்கு, அளவுகள்லாம் இங்கே தான் இருக்கு. என்னால் ஒழுங்காவே பைபிள் படிக்க முடியல பாஸ்டர், ஒழுங்காவே கோயிலுக்கு வர முடியல பாஸ்டர், ஒழுங்காவே எந்த காரியத்தையும் ஆவிக்குரிய காரியங்கள்ல செய்ய முடியல பாஸ்டர்னா உங்க பக்தி விருத்தி அடையலன்னு அர்த்தம். உங்க பக்தி விருத்தி அடையலுக்கு என்ன செய்யணும்னு வேற சொல்லுது. நீ அந்நிய பாஷைகளை பேசினா உன் பக்தி என்ன செய்யணும், விருத்தி அடையும். அவன் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது அவனுடைய சொந்த அவனுடைய பக்தி விருத்தி அடைகிறது. அப்ப என்னுடைய பக்தி விருத்தி அடையணும்னா நான் என்ன செய்யணும், அந்நிய பாஷை பேசணுங்க. பக்தி விருத்தி அடையும்படி நான் பேசணும். அதுதான் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, அவன் மனுஷன்கிட்ட பேசாம தேவன்கிட்ட பேசினா, அந்நிய பாஷையில பேசுகிறவன் 4ஆம் வசனம் 14:4 அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறான். அப்ப அந்நிய பாஷையில நான் பேசும்போது என்னுடைய பக்தி விருத்தி அடைகிறது. நான் இன்னும் கொஞ்சம் ரெகுலரா மாறுறேன், ஒழுக்கமான மனிதனா மாறுறேன். அப்ப நான் நல்ல மனிதனாய் மாறணும்னா நாம் கண்டிப்பா அந்நிய பாஷை என்ன செய்யணும், பேசணும், அந்நிய பாஷை பேசணும். நிறைய பேர் பெரிய வயசான விசுவாசிகளா இருக்காங்க, வயசான மீன்ஸ் ரொம்ப வருஷம் அனுபவம் பெற்ற விசுவாசியா இருக்காங்க, ஆனால் பக்தியா இருக்காங்களான்னா ஒரு பக்தியும் கிடையாது. ஏன்னா நான் சொல்லுவேன், அவங்க அந்நிய பாஷையில் என்ன செய்யல தெரியல எழுதி வச்சுக்கோங்க. ஓ என் பக்தி இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் காரணம். நீங்கள் அந்நிய பாஷையில பர்சனல் லைஃப்ல தேவனோடு பேசி பேசி பழகுங்க. நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, அந்நிய பாஷையில பேசும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் ஆவியிலே ரகசியங்களை அவன் பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவன் அறியாதிருக்கிறபடினாலே மனுஷனிடத்தில் பேசாமல் யார்கிட்ட பேசுறான், 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்துல தினமும் காலையில் இருந்துச்சு கொஞ்ச நேரம் நான் தேவன்கிட்ட பேசுறேன், நான் தேவன்கிட்ட பேசுறேன். அந்த உணர்வோடு பேசுறீங்கன்னா அந்த தேவன் நீங்க எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு என்ன செய்வாரு, சொல்லுவார். அந்த தேவன் நீங்கள் உங்களுடைய பக்தி விருத்தி அடைவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீ அடுத்து நீ என்ன பண்ணணும், அடுத்து நீ என்ன செய்தால் நல்ல ஒரு என்னுடைய பிள்ளைய அந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நமக்கு எஜுகேட் பண்ணுவார், போதிப்பார். அப்ப பக்தி விருத்தி அடையணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்நிய பாஷைய பேசணும். இது ரொம்ப முக்கியமான.
அடுத்து வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் நான் எதுக்கு உரைக்கணும் அப்படின்னு சொன்னா, வேதம் அந்த 3ஆம் வசனமே சொல்லுது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். பாருங்க, அந்நிய பாஷை பேசுகிறவனுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்னா, பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல், இந்த 3 காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, சபை தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை உரைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகுது. உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது அந்நிய பாஷை, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது என்னது? தீர்க்க தரிசனம். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அடுத்தவன் பக்தி விருத்தி அடைகிறான், அவன் புத்தியை அடைகிறான், அவனுக்கு ஆறுதலும் உண்டாகிறது. அப்போ காயப்பட்ட வேதனையோடு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, உங்களுக்கு அவங்க என்ன காயத்தில் இருக்காங்கன்னு தெரியாது. சில நேரங்களில் நம்மெல்லாம் மறைக்கிறதுல மன்னவர்கள், எதுவும் அடுத்த தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் இங்கே வரும்போது சந்தோஷமாக வர்ற மாதிரி காமிச்சுக்கிறோம், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வரும்போது நல்லா வாழ்றது மாதிரி காமிச்சுக்கிடுவோம். இது மாதிரி மறைக்கிறதுல நம்மள மாதிரி கெட்டிக்காரங்களும் யாரும் பார்க்க முடியாது. நம்ம நேச்சுரலாகவே இருக்கிறதுல பாருங்க, இன்க்ளூடிங் மீ, நான் என்னை சேர்த்து தான் சொல்றேன். ஆனா அது ஒரு சிலதுக்கு நல்லதாக இருக்கு. ஆனா எல்லா காரியங்களையும் நம்ம மறைக்கிற மனிதர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது வேஷாந்திரிகளாக. இப்ப பாருங்க, நம்ம இங்க வரும்போது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றோம், ஆனா வீட்டில் போய் இருக்க மாட்டோம். இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய நிலைகளை அப்கிரேட் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் தப்பு கிடையாது. நம்ம எப்பவும் போல ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள்ல அந்த நம்முடைய நிலைகளை, நம்முடைய என்ன நிலையில நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்கும், அந்த ஸ்டேட்டஸ் கூட நம்ம சில நேரங்களை மறைக்கிறோம். ஏழ்மையா இருப்போம், ஆனா நம்ம ரொம்ப ஐஸ்வர்யம் மாதிரி மாதிரி என்ன செய்வோம், வெளியில காமிச்சுக்கிடுவோம், வேஷம் போடுவோம். நம்மள்ட்ட ரொம்ப கடன்ல இருப்போம், ஆனா பெரிய பணக்கார மாதிரி என்ன செய்வோம், வேஷம் போடுவோம். இதெல்லாம் மனுஷன் போடுற வேஷங்கள். என் கஷ்டம் யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு பிரச்சனையில் இருப்போம், என் பிரச்சனையை முதல்ல எப்படி மறைக்கிறது, யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சில வியாதி போட்டிருப்போம், ஐயோ இந்த வியாதி தெரிஞ்சா நம்மளை தப்பா நினைச்சுவாங்க, இதை முதல் மறைக்கணும். என்னென்ன மறைக்கிறோம் பாருங்க நம்ம இந்த உலகத்துல. நம்ம ஓப்பனா இருக்கிறதே கிடையாது. அது தப்போ சரியா அது நீங்களே பார்த்துங்க, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் பாருங்க, இப்படி வர்றாங்கல்ல மக்கள், அவங்களுடைய நிலைமை என்ன நமக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியும், என்ன கஷ்டத்துல வர்றான், என்ன காயத்துல வர்றான், என்ன வியாதியில வர்றான், என்ன பிரச்சனையில வர்றான், கடவுளுக்கு தெரியும். இப்ப தேவ ஆவியானவருடைய ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷைகளை நீங்கள் பேசி, இப்ப அதனுடைய அடுத்த அப்கிரேடான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வேலை செய்யுது. பிரைமரி கிஃப்டா சொன்னேன், ஆரம்ப வரமாக அந்நிய பாஷை என்ன செய்யுது, வேலை செய்யுது. இப்ப அடுத்த வாரம் வேலை செய்யுது, என்ன செய்யுதுன்னா தீர்க்க தரிசனம் வாரம் வேலை செய்யுது உங்களுக்குள்ள. இப்ப நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, ஒரு காயப்பட்டு ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், அவனை பார்த்து நீங்க அவன் யாருன்னு தெரியாது, நீங்க பொதுப்படையா நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்க, அவரை பார்த்து ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க, யாருக்கு போகுதுன்னு வார்த்தை உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க என்ன செய்றீங்க, சொல்றீங்க. அவர் உன் பரிகாரியாக கர்த்தர் வியாதியை உன்னிலிருந்து விலக்கி இருக்கிறாரு, அவருடைய தழும்புகளால் நீ சுகமா இருக்கிறாய், நீ பலவீனன் அல்ல என்று கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு ஒரு 4 வார்த்தையை தீர்க்கதரிசனமா சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே குற்றுயிராய் காயப்பட்டு கிடக்கிற மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஆறுதல் பெருகும் பாருங்களேன். உங்களுக்கு யார் காயப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். ஆறுதலான ஒரு வார்த்தை உங்களிலிருந்து கிளம்பும் பொழுது அந்த வார்த்தை அடுத்த இன்னொரு மனுஷனுடைய அந்த காயங்களை குணமாக்குகிற ஒன்றாக இருக்கிறது, ஒரு ஆறுதல் உண்டாகுது. அப்புறம் அவன் நினைக்கிறான், ஐயோ நம்ம இப்படி போனோம், நம்மளை குறித்து கர்த்தர் பேசுவாரா அப்படி எதிர்பார்த்துட்டு போனோம், ஆனா கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்ன நோக்கி வந்துச்சு. அந்த தீர்க்க தரிசனம், அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது கரெக்டா அது எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னுடைய வியாதிக்கே உண்டான பதிலாக நான் அதை பார்க்கிறேன், என்னுடைய பிரச்சனைக்கு உண்டான பதிலா நான் அதை பார்க்கிறேன்.
கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அப்ப அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, இந்த ஸ்தலத்துல கர்த்தர் என்ன செய்றாரு, இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தேவனை என்ன செய்வாங்களாம், பணிந்து கொள்வார்களாம். வேதம் சொல்லுது 14 அதிகாரத்தில் 25 வசனத்துல பாருங்க. இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் 24 வசனம் பாருங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்திவிக்கப்பட்டு, அவர் என்ன சொல்ற, பவுல் பாருங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்கன்னு சொல்லல, எல்லாரும் பாருங்க. நம்ம எல்லாரும் அந்நிய பாஷை பேச முடியும்னா எல்லாரும் தீர்க்க தரிசனம் நினைச்ச முடியும், சொல்ல முடியும். அந்நிய பாஷை எல்லாரும் பேச முடியும்னா எல்லாரும் தீர்க்க தரிசனமா சொல்ல முடியும். அப்போ எல்லாரும் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இந்த கிறிஸ்தவத்தை பத்தியே அறியாதவன், அவனுக்கு ஒண்ணு இதெல்லாம் விளங்கல, ஏதோ பேருக்கு உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஆளா இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாராலும் உணர்த்திவிக்கப்பட்டு எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான், அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் உள்ளத்துல மறைச்சு வச்சிட்டு இருக்க காரியங்கள் எல்லாம் இந்த தீர்க்க தரிசன வரத்தின் மூலம் அனுச ஆரம்பிக்கும், வெளியே வர ஆரம்பிக்கும். அவன் யாருக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான், இங்க வரும் பொழுது மனம் திரும்புவதற்கு அடுத்த தீர்க்க தரிசனம் வரும். அப்படி வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகம் நிறைந்த அந்த தீர்க்க தரிசனம் அப்படி வரும் பொழுது இப்ப அவனுடைய இருதயத்தினுடைய அந்தரங்க என்ன செய்ய ஆரம்பிக்கும், நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஐயோ, நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்தோம், இங்க வந்த உடனே மனம் திரும்ப சொல்லி தேவன் நினைச்சாரு என்ற பேசுறாரு, பாவத்துல நிலைத்திருக்காதுன்னு சொல்றாரு. அப்ப அவன் என்ன பண்றான், உணர்த்தி வைக்கப்படுகிறான். உணர்த்தி வைக்கப்பட்டு அவன் முகங்குப்புற விழுந்து இப்ப என்ன பண்றான், அப்படியே அவன் சரண்டர் ஆகிறான். ஆண்டவரே, நான் வந்து யாருக்கும் தெரியாது நினைச்சிடுவேன், ஆனா நீங்க வெளியரங்கம் ஆக்கிட்டீங்க வாழ்க்கைய அப்படின்னு சொல்லி முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவனை அவன் வந்து அப்படியே கர்த்தத்தை சரண்டர் ஆகிறான். தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அவன் வந்து சொல்லுவானா, இங்கே கர்த்தர் என்ன செய்றாரு, இருக்கிறார், இங்கே தேவன் இருக்கிறார் அப்படின்னு அவன் அறிக்கையிடுவான் என்று பார்க்கிறோம். யாரும் போய் அவனுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நம்ம வந்து பவர்ஃபுல்லா நம்ம மத்தியில் இருந்து இந்த தீர்க்க தரிசனமானது கடந்து போகும் பொழுது அவன் புரிந்து கொண்டு அவன் சொல்லுவானான், தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். நமக்குள்ள தேவன் இருக்காரா? நான் சொல்றேன், முதல்ல நாம இந்த அபிஷேகத்தினால் நடத்தப்படணும். நம்மளே இந்த அபிஷேகத்தினால் நடத்தப்படாதவங்களா, அபிஷேகம் பெறாதவங்களா, அந்நிய பாஷையை பேசாதவங்களா, இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தோம்னா நாம வந்து தேவனால நடத்தப்பட முடியாது. முதல்ல நாம நடத்தப்படணும். நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நடத்தி 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 நமக்குள்ள மாற்றத்தை என்ன செய்யணும், உண்டு பண்ணுவான். இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய்ய, இதான் சரி, இதை முயற்சி செய்து பார், இதெல்லாம் தேவன் வந்து நம்மளை அப்படியே புஷ் பண்ணிட்டே வருவாரு. இப்ப நம்ம தேவனால நல்லா நடத்தப்பட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம் மூலமாய் தேவ ஆவியானவர் மற்றவர்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பாரு, நடத்தப்படுவார், நடத்த ஆரம்பிப்பார். அவர்கள் நடத்தப்படுவார்கள் நம்ம மூலமா. இப்ப நானே தேவனால் நடத்தப்பட்ட தேவனுக்கு நான் உண்மையா இல்லைன்னு வச்சுங்களேன், என் மூலமா யார் நடத்தப்பட போறா, என் தீர்க்க தரிசனம் யாருக்கு பிரயோஜனப்பட போகுது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப முதல்ல அபிஷேகத்தை பெற்றவங்க, நீங்கள் அபிஷேகத்தினால் என்ன செய்யப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். தேவன் சொல்றாரு, நான் என்ன மாத்திக்க போறேன். தேவன் சொல்றாரு, எனக்குள்ள சேஞ்சஸ் ஏற்படுத்திக் கொள்ள போறேன். நிறைய நேரங்கள் வந்து பாருங்க, கடவுள் நம்மை நடத்த விரும்புகிறார், நம்மளதான் டச் பண்ண விரும்புறாரு. முதல்ல நீ நடத்தப்படு, ஒன்ன நான் கைட் பண்றேன். ஒன்னை நீ மாற்றிக்கொண்டால், இப்ப நீ இன்னொருத்த வர்றான், அவன் வழி நடத்தப்படாத ஒரு மனுஷன், இப்ப நீ தீர்க்க தரிசனம் உரைப்பதன் மூலமாக அவன் என்ன செய்யப்படுவான், பக்தி விருத்தி அடைவான், புத்தி அடைவான், ஆறுதலை அடைவான், அவன் நடத்தப்படுவான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை நடத்துறாரு. நான் உரைக்கிற தீர்க்க தரிசனத்தின் மூலமாக மற்றவர்கள் என்ன செய்யறாரு, நடத்துகிறார்.
தேவன் நடத்துகிறார். ஆக மற்றவர்கள் நடத்தப்படுவதற்கு இந்த தீர்க்க தரிசனங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதை எல்லாரும் என்ன செய்ய முடியுமா? உரைக்க முடியும். அதுதான் வேதத்தில் பார்க்கிறோம். எல்லாரும் 22வது வசனம் பாருங்க. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமும் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு இப்ப பாருங்க, யாரு தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும் அப்படின்னா விசுவாசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். பாருங்க, நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் பல காரியத்தின் மூலமாக அடையாளம் போடப்படுகிறோம். பரிசுத்த ஆவியின் மேல முத்திரை போடப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அதாவது தீர்க்க தரிசனம் உரைத்தலும் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்ப நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதன் மூலமாய் நான் ஆவியை பெற்றவன், நான் மற்றவன் என்னை பார்க்கும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அவன் உணர்த்தி வைக்கப்படுகிறான். இதனால் நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவதன் மூலமாக அவன் உணர்த்தி வைக்கப்படுகிறான். ஆகவே அது விசுவாசிகளுக்கு அடையாளமான செய்து இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இவன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். தீர்க்க தரிசனம் உரைத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. இப்போ பாருங்களேன், இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சவுலை குறித்தெல்லாம் பார்த்தோம். சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனா என்ன செஞ்சான்? மாறினான். இப்போ பாருங்க, நம்ம மேல இந்த அபிஷேகம் வர வர நாம முதல்ல மாறுறோம். அபிஷேகம் வர வர நாம என்ன பண்றோம்? மாறுறோம். நமக்குள்ள தீர்க்க தரிசனங்கள் ஆவிகள்லாம் வேலை செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க வெறுமனே ஆவரேஜ் விசுவாசியா பைபிள் ஏதோ படிக்கிறேன் அப்படி இருக்கங்க, சில பைபிள் படிக்கிறது ஒரு விசுவாசியா இருக்கங்க, நான் சொல்றேன் உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. நீங்க மாறவே மாட்டீங்க. நீங்க அப்படியே பழைய ஆளாவே இருப்பீங்க. பழைய ஜென்ம சுபாவம் படைத்த மனிதர்களாக இருப்பீங்க. மாற்றங்கள் வேண்டும். மறுரூபமாகுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள். இந்த மாற்றம் எப்படி வரும் அப்படின்னா, பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் மேல இறங்குவார்னு வேதம் சொல்லுது. 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி எப்படி ஆவாய்? வேறு மனுஷனாக ஆவாய். இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது பாருங்க, நமக்குள்ளேயே ஒரு மாற்றம் என்ன செய்யுது? வருது. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, மாறிட்டே வருது. 9ஆம் வசனம் பாருங்க. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின பொழுது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். பாருங்க, அவனுடைய இருதயம் மாறுது. இப்ப இதுவரை அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய இருதயத்தில் இருந்த காரியங்கள்லாம் வேற. இப்ப புதிய தரிசனத்தோட புதிய நோக்கத்தோட சாமுவேலை விட்டு திரும்பின உடனே இவ்வளவு நாள் தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய வருமானத்துக்காக எண்ணிக்கொண்டிருந்த சவுலுடைய இருதயத்தில் தேசத்தினுடைய நலன், மக்களுடைய காரியங்கள், அவங்களுக்கு எப்படி நன்மை செய்யறது, எப்படி அவங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி மீட்கிறது, இப்படிப்பட்ட தெய்வீகமான மாற்றம் நிறைந்த இருதயம் சவுலுக்கு என்ன செய்யுது? உண்டாகிறது. தேவன் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? வேறு இருதயத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் தீர்க்க தரிசனம்லாம் சொல்றான். இப்போ பாருங்க, சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது 11ஆம் வசனத்துல அவங்க சொல்றாங்க, கீஷின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு அங்கே இருக்கிறவர்கள் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றார். அதாவது சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும். பாருங்க, இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டா சாமுவேல் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஏன்னா அவங்கள்ட்ட தான் போறாங்க. அவர் தான் இவனை தீர்க்கதரிசியா தீர்க்கதரிசனம் சொல்லுவான்னு சொல்லி இவனை அனாயிண்ட் பண்றாரு, அபிஷேகம் பண்ணி அனுப்புறாரு.
ஆனா இது தீர்க்கதரிசிகள் கூட்டத்தில் இருக்கு, இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்ப அவங்க கேட்கிறாங்க, இவனுடைய தகப்பன் யாரு? கீசுல அவனுடைய தகப்பன், இவன் எப்படி தீர்க்கதரிசனம் சொல்றான்? கீசுடைய குடும்பத்தில் யார் தீர்க்கதரிசனம் சொன்னதில்லையே. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல கூட யாருமே வரங்களை பெற்று இதுவரை தீர்க்கதரிசிகளாக தீர்க்கதரிசனம் சொன்னவங்களாக அந்நிய பாஷைகளை பேசினவங்களா யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்லுறேன், உங்கள் தலைமுறையிலே நீங்கள் அதை ஆரம்பிக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்க அதை பேச முடியும், நீங்க தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும். ஒரு ஆச்சரியமான காரியம், ஒரு பழமொழியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவனும் அப்படிங்கிற பழமொழியை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மனுஷனுக்கு இல்லை என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பழமொழியாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப முடியாத சம்பந்தம் இல்லாத மனிதர்களை தேவன் எடுத்து அவர்களை தீர்க்கதரிசனம் சொல்லும்படி என்ன செய்றாரு, பண்ணுகிறார். ஒரு அபிஷேகம் வரும் பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் என்ன செய்றாங்க, உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். 1 சாமுவேலிலேயே 19ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்க. 19ஆம் அதிகாரம். போர்ச்சேவர்கள் போய் தாவீதை பிடிக்கிறதுக்காக போறாங்க. தாவீதை பிடிக்கிறதுக்காக போகும் பொழுது தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, ஓடி போய் சாமுவேல்கிட்ட போய் அடைக்கலமாக சேர்ந்து கொள்ளுகிறார். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படி சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாக மீகாள் அறிவித்து, நீ இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்றார். சவுல் தன்னுடைய குமாரத்தையெல்லாம் கல்யாணம்லாம் கட்டி கொடுத்துட்டு தாவீதை கொல்லணுங்கிறதுக்கு சவுல் நிறைய பிளான் போடுறான். ஏன்னா இப்ப சவுல் ராஜா தேவனுக்கு பிரியமில்லாத வேலையை செய்த உடனே தேவன் என்ன பண்றாருன்னா, சாமுவேல் அவனுடைய ஸ்தானத்துல கொண்டு வர திட்டமிட்டுறார். இப்ப சவுலுக்கு என்னன்னா, தாவீது என்னைக்குனாலும் என்ன ராஜாவாயிருவான், நம்மளை கொன்றுவான் அப்படின்னு பயத்தினால அவன் என்ன பண்றான்னா, அதுக்கு முன்னாடி தாவீதை நம்ம என்ன செஞ்சிருவோம், கொன்றுவோம் அப்படின்னு முயற்சி பண்றான். பல்வேறு முயற்சிகளை பண்றான். கடைசியா போர்ச்சவர்களை கூப்பிட்டு, இன்னைக்கு அவன் வீட்டில் இருக்கிறான், அவனை அப்படியே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்து காலையில கொண்டு வாங்க, அவனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. அது அந்த திட்டம் மீகாலுக்கு தெரிஞ்சிருது. மீகால் என்ன பண்றா, தாவீது சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணிடுறாருன்னா தப்பிச்சு ஓடிறார். தாவீது ஓடி போய் அவர் அடைக்கலமாக ராமாவில் போய் தங்குறார். 18ஆம் வசனம். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்னும் அவனும் சாமுவேலும் போய் நயோதியிலே தங்கியிருந்தார்கள். சாமுவேல்கிட்ட போய் அடைக்கலமாகிறார். சாமுவேல் தாவீதை பாதுகாத்துக் கொள்கிறார், வச்சிருக்கிறார். தாவீது ராமாவுக்கு அடுத்த நயோதியிலே இருக்கிறார் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். பாருங்களேன், சேவகர்கள் போர் சேவகர்கள் அனுப்பி சாமுவேல்கிட்ட இருக்கிற தாவீதை என்ன செய்யுங்க, பிடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு பிராக்டிஸ், இதை நம்ம ஃபர்தரா வர்ற காலங்களில் பழக போறோம், நிறைய செய்ய போறோம். எப்படி அந்நிய பாஷையை பழகிட்டோமோ அது மாதிரி தீர்க்க தரிசனம் உரைத்தல என்ன செய்யணும், நம்ம பழகணும், ட்ரெயின் பண்ணணும். இவன் தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா அந்த காலத்துல இப்ப சாமுவேல் மட்டும் தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப சாமுவேல் இருக்காருன்னா அவரோட ஒரு 50 பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க, ஒரு கூட்டம் அவங்க இருப்பாங்க. இப்ப அவங்க ஒருவன் என்ன தீர்க்க தரிசனத்தை தலைவனா இருக்கிறவன் உரைக்கிறானோ அதை எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்ம இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்றோம் பார்த்தீங்களா, விசுவாச அறிக்கை பண்றோம் பார்த்தீங்களா, அதே போல ஆவியில ஏவப்பட்டு தலைவனாய் நிற்கிறவன் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறானோ அது போல மற்றவர்களும் அந்த தீர்க்க தரிசனத்தை என்ன செய்வாங்க, உரைப்பாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அது உரைக்கப்படும். இப்படியே உரைத்து 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 அவர்கள் பழகும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்த தலைவனே இல்லாட்டினாலும் இவங்க என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு இனிஷியேஷன், ஒரு ஆரம்பம் இருக்கு. அதனாலதான் கேட்கிறாங்க,
தலைவன் யாருமே இல்லாம, தகப்பன் யாருமே இல்லாம சவுல் எப்படி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். தீர்க்கதரிசன கூட்டத்தை சவுல் சந்திச்ச பொழுது இவனுக்கு தகப்பன் யாரு, யாருமே இல்லை, ஆனா சவுல் எப்படி தீர்க்கதரிசனம் சொல்றான். நம்ம ஒரு கூட்டமா இருந்து தீர்க்கதரிசனம் சொல்றோம், ஆனா சவுல் தனியா வந்து என்ன செய்யறான், எப்படி சொல்றான். அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் பாருங்க. இப்ப இங்க பாருங்க, அந்த நயோதியில இருக்கும் பொழுது சாமுவேல் அவருடைய தலைவனாக நிற்கிறதையும், தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசன கூட்டத்தையும் சாமுவேல் அவருடைய தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகனின் மேல் வாசிங்க, தேவனுடைய ஆவி இறங்கினதனால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இந்த தீர்க்கதரிசனம் சொல்றதுங்கிறது சும்மா நம்ம கற்றுக்கொண்டு ஒரு ஆர்டிபிஷியலா நம்ம ஏதோ படிச்சு பாடம் படிச்சு சொல்றது மாதிரி அப்படி சொல்றது அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்க. நான் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள வந்து பாருங்க ஒரு அபிஷேகம் இங்கு இருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் மத்தியில் நம்ம இருக்கிறோம். நம்மளை அந்த தீர்க்கதரிசனங்களை உரைக்கும்படியாக அந்த அபிஷேகமே நம்மை வழிநடத்துகிறது. இப்ப நம்ம ஒரு தலைவனா ஒருத்தர் இருந்தா அவன் அபிஷேகத்தினால்தான் நடத்தப்படுறான். நீங்க கூட்டத்தாரா இருந்தாலும் நீங்களும் அந்த தீர்க்கதரிசனத்தை அபிஷேகத்தின் மூலமா தானே செய்றீங்க, சொல்றீங்க. அபிஷேகம் இல்லாம நடக்காது. அபிஷேகம் இல்லாம தீர்க்கதரிசனம் கிடையாது. தீர்க்கதரிசனம் வந்து ஒரு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வர மாதிரி நினைக்க கூடாது. அபிஷேகத்தின் மூலமாகத்தான் அது எல்லாமே நடக்குது. இப்ப இங்க பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாருன்னா அந்த போர்ச்சேவர்கள் எல்லாரும் மேல என்ன செய்யறாரு, சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதுனால. இப்ப இந்த சேவகர்கள் தீர்க்கதரிசியா இல்லைங்க, அவங்க சேவகர்கள். ஆனா அவங்க மேல அந்த அபிஷேகம் வந்து இறங்குது. அபிஷேகம் வந்து இறங்கின உடனே அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஏற்கனவே அங்க ஒரு கூட்டம் நின்று என்ன பண்ணிட்டு இருக்கு, தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கு. ஒரு கூட்டம் நின்று தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கு. இப்ப அந்த கூட்டத்தோட போய் ஒரு மனுஷன் இணைகிறான். இணைஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இவர்களும் தீர்க்கதரிசனம் செய்றாங்க, சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல நீங்க போறீங்களோ அந்த இடத்துல குட் ஸ்பிரிட் ஆர் ஈவில் ஸ்பிரிட், நல்ல ஆவியோ அல்லது பொல்லாத ஆவியோ இருக்குமானால் அந்த அந்த ஆவியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே உங்களுக்குள்ள வரும். அதனாலதான் நான் சொன்னேன், பொல்லாத ஆவி இருக்கிற இடம், அந்த மாதிரி மோசமான இடம், களியாட்டு பண்ற இடம், அதெல்லாம் போய் வேடிக்கை பார்க்கறதுக்காகவோ அல்லதுக்கோ எதுக்காகவோ அந்த இடத்துக்கு என்ன செய்யாதீங்க. நீங்க போய் அங்க ஒரு ஸ்பிரிட் இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பொல்லாத ஆவி தான் அது இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அங்க இருக்கும். நீங்களும் அந்த பிரிமிசஸ்ல போகும்பொழுது, அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே உங்களுக்குள்ள வரும். நீங்களும் பாதிப்பை அடைவீர்கள். இது வந்து பாருங்க, போர்ச்சேவர்கள் ஆவியை அரெஸ்ட் பண்றதுக்கு போயிருக்காங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணதுக்கு போன அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அங்கு ஏற்கனவே ஒரு கூட்டம் நின்று கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களால் தீர்க்கதரிசனம் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல இவங்க வந்து தீர்க்கதரிசனம் சொல்ல போறாங்க. இவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களும் கிடையாது, இவங்க வந்து சேவகர்கள், பவுலுடைய வேலைக்காரர்கள். இவங்க அந்த இடத்துக்கு போன உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல என்ன பண்றாரு, இறங்கினார். நான் சொல்றேன், எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துல ஒரு பிரசன்ஸ் நம்ம பார்க்க முடியும். அந்த ஆளுகையை நீங்க பார்க்க முடியும், அந்த பொசஷனை நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் நல்ல இடத்துல நம்ம இருப்பது நல்லது. நான் சொல்ல, நீங்க ஆராதனைக்குள்ள இங்க வர்றீங்க அப்படின்னா அந்த பிரசன்னத்துக்குள்ள வரும் பொழுது நீங்களும் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். அந்த அந்த பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப பெரிய வொர்ஷிப் வேரியரா இல்லாட்டினா கூட நீங்க அந்த இடத்துல வரும் பொழுது அங்கு ஏற்கனவே அபிஷேகம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராதனைக்கு உள்ளே போகும் பொழுது அப்படியே நீங்க அந்த அபிஷேகத்தை நீங்கள் உணர முடியும். அது உங்களையும் ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். இதுதான் அங்க நடந்துச்சு. சேவகர்கள் அங்க போறாங்க. சேவகர்கள் அங்க போன உடனே இப்ப அவங்க மேலே ஆவியானவர் வந்து இறங்கின, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதுனால அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது என்ன சொல்றாங்க, இவங்க தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே இருக்காங்க, வந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, தீர்க்கதரிசனம் சொல்ற வேலையை இறங்கிட்டாங்க. சொல்லிட்டாங்க, போகவும் இல்லை, தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே இருக்காங்க. உடனே இந்த நியூஸ் சவுலுக்கு போகுது. சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது, அவன் வேற சேவகரை அனுப்பினான். இப்ப வேற கொஞ்சம் பேர் அனுப்பி, நீங்க போய் தாவீதை என்ன செய்யுங்க,
பிடிச்சுவான். நான் போய் அவங்க பிடிச்சுவானா, அவங்க போய் அங்கே உட்காந்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ போய் என்ன செய்ய பிடிச்சுவாங்க அப்படின்னு வேற சேவர்கள் அனுப்புறாரு. இப்ப அவங்களும் போறாங்க. அவங்க அவங்க வேற சேவர்கள் அனுப்ப அவர்களும் என்ன பண்ணாங்க, இவனும் அந்த இடத்துல போன உடனே என்ன ஆச்சு, தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. 3ஆம் தரம் சவுல் சேவகரை அனுப்பினான். இப்ப 3வது அனுப்புறான், நீங்களாவது போய் என்ன செய்ய பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறான். இப்ப அவங்களும் போய் என்ன பண்றாங்க, இங்க நான் தான் சொல்றேன், அபிஷேகம் நிறைந்த ஒரு இடத்துல போகும்பொழுது அந்த அபிஷேகம் நம்மளை டாமினேட் பண்ணும், அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணும். கண்டிப்பா அந்த இன்ஃப்ளூயன்ஸை நீங்க பாப்பீங்க. நல்ல மனிதர்கள் கூட ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த ஸ்பிரிட் என்ன செய்யுதுங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான் நடக்குங்க, நடக்கும். அதுதான் நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமானது. ராங் பிளேஸுக்கு போனா அந்த ராங் ஸ்பிரிட் உங்களை என்ன செய்யும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆகவே நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த இடத்துல என்ன ஸ்பிரிட் டாமினேட் பண்ணிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்க போகும் பொழுது அந்த ஸ்பிரிட்டுடைய தாக்கம் உங்களுக்குள்ள என்ன செய்யும், வரும். அந்த தாக்கம் உங்களுக்குள்ள வரும். ஈஸியா நீங்க அதனால பிடிக்கப்படுவீர்கள். அது உங்களை அப்படியே, அது சரியா தப்பானே உங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது அதெல்லாம் சரி மாதிரி தான் உங்களுக்கு என்ன செய்யும், தெரியும், தவறுனே தெரியாது. அது அப்படியே உள்ள உங்களை டாமினேட் பண்ணும். நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னா நீங்களும் அப்படியே ஈடாயிருவீங்க, அதுக்குள்ள போயிருவீங்க அப்படியே. அப்புறம் இப்படிலாம் செய்யறதுலாம் சரிதான் போல அப்படின்னு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. இப்போ என்ன கேட்ட சினிமா பாட்டை எடுத்துட்டு புத்தி சொல்றாங்களாம். அது எல்லாத்தையும் கொண்டு குழிக்குள்ள போட்டுக்கிட்டு புதைச்சிக்கிட்டு இருக்கிற ஒன்று, அதை கொண்டு இந்த புல்பீட்டில் இருக்க ஏற்றணும். சிலவற்றெல்லாம் ஆண்டவர் வியாதியை விளக்குனது மாதிரி விளக்க வேண்டியதெல்லாம் வெளியில விலக்கி போட்டுறணும். அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கப்படாது. அதுல நல்ல காரியம் கூட இருக்கட்டும், எனக்கு அது தேவையில்லை. தேவன் விளக்கிட்டாருன்னா தூக்கி வெளியே போட போறேன், அவ்வளவுதான். அதை கொண்டு வந்து இங்கே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை சொல்லிதான் மக்களை நம்ம தேத்த போறோமோ? என் பைபிள்ல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை போல நினைக்கிறாங்கன்னா, பைபிள்ல சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சாச்சு, இனி சினிமாவில இருந்து சொல்லுவோம், இனி அதுல இருந்து சொல்லுவோம், சர்க்கஸ்ல இருந்து சொல்லுவோம். இன்னைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு. நான் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னா, பைபிள்ல இருந்து நம்ம சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. இதுல இருந்து நம்ம இன்னும் போதிச்சு முடிச்சிட்டோமா? நான் சொல்றேன், இதை தோண்ட 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 அப்படியே கடல் மாறிங்க. இதுக்குள்ள ஏராளம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்கு நேரம் கிடையாது, பத்தல, நேரம் பத்தல, நிறுத்த முடியும், அவ்வளவு பேச வேண்டி இருக்கு இதுக்குள்ள. நான் சொல்றேன், ஏன் அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கணும்? அது தேவையே கிடையாது நமக்கு. ஆகவே நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சாமுவேலுடைய வாழ்க்கையில, அதாவது சவுல் சேவகர் அனுப்புறாரு, சாமுவேலுடைய பிரசன்னத்துக்கு போறாங்க. இப்போ அந்த இடத்துல சாமுவேல் கையெல்லாம் வைக்கல யாரு மேலையும், சாமுவேல் ஒண்ணுமே சொல்லல. சாமுவேலுடைய பிரசன்னத்துல தாவீதும் சாமுவேலும் நிற்கிற அந்த இடத்திற்கு போன உடனே அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் அங்கு வர்ற எல்லாரையும் பொசஸ் பண்றாரு. நான் சொல்றேன், நான் அதைத்தான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய அபிஷேகத்தினால் அவர்கள் நிறைய வேண்டும். அந்த தாக்கம் அவர்களுக்குள்ளே உண்டாக வேண்டுமே தவிர வேற எந்த தாக்கமும் இங்க வரக்கூடாது. அதுக்காக நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவன் என்றால் நான் தேவனுடைய வார்த்தையவே தீர்க்கதரிசனமாக உரைக்கிறவனாக நான் இருக்க வேண்டுமே தவிர இங்க இருந்துகிட்டு வேற கதையெல்லாம் பேசிக்கிறீங்கன்னா அந்த தாக்கம் தான் அங்க வரும். நான் என்ன அபிஷேகத்தில் நிக்கிறேங்கிறத வச்சுதாங்க எல்லாமே இருக்கும். நான் என்ன அபிஷேகத்தில் நிற்கிறேன். இப்போ சவுல் 3 தடவை சேவகர் அனுப்புறான். 3 நேரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே தீர்க்கதரிசனம் சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, அங்கேயே கிடக்குறாங்க. இப்ப பாருங்க, அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய், யாரு சவுல் கிளம்பிட்டாரு. பிடிக்க சொன்னா ஒருத்தன் பிடிச்சிட மாட்டீங்கன்னா நம்மளே நேரம் போய் என்ன செய்யலாம், தாவீதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற அந்த ராமாவுக்கு போற அந்த வழி, அது சேக்குங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பெரிய கிணற்றண்டையில வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நயோதியில இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நயோதிக்கு போனார். வாசிங்க. அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினாலே, அவன் மேல என்ன இறங்குச்சு, தேவனுடைய ஆவி வந்து என்ன பண்ணுது, இறங்கினது.
இப்போ வந்து பாருங்க, இவன் ஒரு பிசாசு பிடிச்சவங்க. நல்லா கவனிங்க. சவுல் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தேவ ஆவியானவர் சவுலை விட்டு என்ன செஞ்சாரு? விலகிட்டார். 16 அதிகாரத்தில் எழுதப்பட்ட 1 சாமுவேல் 16ல் 14வது வசனம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரப்படப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆவியான சவுலை விட்டு நீங்கிட்டாரு. பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணுது, கொலகார ஆவி. அதனாலதான் சவுல் வந்து தப்பு தப்பா என்ன பண்றாரு? தீர்மானம் எடுக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய லைனப்ல வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு மனிதன் தேவனுடைய சித்தங்களையும் திட்டங்களையும் விட்டு அவன் அப்படியே சைட்ராக் ஆனானா கர்த்தருடைய ஆவியானவர் அவன் விட்டு விலகிடுவாரு. பொல்லாத ஆவி வந்து அந்த மனிதன் என்ன செய்யும்? பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப அவங்க எல்லாம் செய்கிற வேலை அத்தனையுமே தவறாக செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆரம்பம் சவுலை போல நன்றாக இருந்திருக்கலாம். எல்லாமே வந்து பிறகு எல்லா ஊழியக்காரங்களும் வந்து மோசமானவங்க நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். குட் ஸ்டார்ட் இருக்கு அவங்களுக்கு, நல்லா ஆரம்பிக்கிறாங்க, நல்லா வர்றாங்க. ஆனா வரும் பொழுது தேவன் சொல்றதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு மாயையான காரியத்தை பற்றி கொள்கிறாங்க. இந்த உலகத்துல என்ன சொன்ன அந்த உலகத்து காரியத்தை சொன்ன ஜனங்கள் உற்சாகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அதுல போக ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னேன், கிரேஸ் கொஞ்ச நாள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இல்லைன்னா சவுலுக்கு நேரிட்ட நிலைகள் அநேக ஊழியர்களுக்கும் ராஜாக்களுக்கு நேர்பட ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம நினைச்சுவோம், பழைய ஆளாவே நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ நல்ல ஊழியக்காரராச்சே. நான் சொல்றேன், நல்ல சவுல் தாங்க, எவ்வளவு பயபக்தியானவன். ராஜான்னு தேவன் சொல்லவும் கூட ஓடி போய் தளவாடங்களுக்கு அறைக்குள் என்ன செஞ்சான்? ஒளிஞ்சுக்கிட்டான். ஐயோ நான் ராஜாவே ஆகல, யாரையாவது ராஜா வாக்குங்க, நான் ஒரு சின்ன கோத்திரம், கீசு என்ற அப்ப தகப்பனுடைய குடும்பம், சின்ன குடும்பம், நான் வேண்டாம், எனக்கு 2 கழுதை இருக்கு, அதை வச்சு நான் வாழ்க்கை ஓட்டிக்கிறேன். அப்படிதாங்க இருந்தான். ரொம்ப எளிமையான, ரொம்ப ஹம்பிளான ஆளு, பயபக்தியான மனுஷன். ஆனா கொஞ்ச நாள்ல தேவனுடைய காரியங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் பயபக்தி எல்லாம் அற்று போய்விட்டது. பயபக்தியே இல்லை. இப்ப தேவன் என்ன சொன்னார்? சரி, சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்க? அதுக்கு நேர ஆப்போசிட்டா செய்யறது. கர்த்தர் பார்த்தாரு, போ உன்னை நான் புறம்பே தள்ளிட்டேன். முதல்ல என்ன பண்றாருன்னா, சிங்காசனத்தை விட்டு புடிங்கிட்டு அவனை வெளியில அனுப்பிடல, அவன் மேல் இருந்த அபிஷேகத்தை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துட்டாரு. போ, இனிமேல் என்னுடைய கைடன்ஸ் உனக்கு கிடையாது, நீ மாம்சத்துல போ, என்ன வேணாலும் பண்ணிப்பாரு, கொஞ்ச நாளைக்கு ராஜாவா இருக்க போறியா, இருந்து பாரு, தாவீது ராஜாவாக மட்டும் விரட்டி தெரியா தெரிஞ்சு பாரு, ஆனால் அவன் தலையில நான் அபிஷேகத்தை வைக்கிறேன், உன் தலையிலுக்கு அபிஷேகத்தை எடுத்துடுறேன், 2 பேரும் மோதி பாருங்க. சவுல் தாவீதை விரட்டுறான். ஆனால் விட்டுருந்தான் தாவீதுடைய சேவர்கள் சவுலு கழுத்தை எடுத்துருப்பாங்க. 2 முறை வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் தாவீது சொன்னார், அபிஷேகம் பண்ணனுக்கு விரோதமாக என் கையை என்ன செய்ய மாட்டேன், நானே நீட்ட மாட்டான், வேணாம் விடுங்க, கொலை பண்ண வேண்டாம், அவனை தகப்பன்னு நான் விசுவாசிக்கிறேன், என் தகப்பன்னு நம்புறேன், அதனால விட்டுருங்க, அதுக்கு அவனா யுத்தத்தில் போய் மாளட்டும். தாவீதுக்கு அது தெரியுது பாருங்க, என்னைக்குனாலும் கர்த்தர் வந்துட்டு விலகிட்டாரு, இவன் யுத்தத்துக்கு போனாலும் இவன் செத்துருவான், அதுக்கப்புறம் நம்ம ராஜாவாகலாம், அது வரைக்கும் நம்ம கையால என்ன செய்ய வேண்டாம், சாக வேண்டாம், விட்டுருவோம். அப்படி விட்டுட்டான். நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். இப்ப வந்து பாருங்க, அவனை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கிட்டாரு. இப்ப பொல்லாத ஆவி வருது. பொல்லாத ஆவி வந்த உடனே தான் அந்த பொல்லாத ஆவி பொல்லாத திட்டங்களை வகுத்து கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னா, இனி அவன் தாவீது ராஜாவாக போறான். என்னைக்குனாலும் அவன் ராஜாவாயிட்டு, அந்த நாட்கள் உள்ள ஒரு ட்ரெடிஷன் என்னன்னா, முந்தி இருந்த ராஜாவுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரையும் கொண்டுருவாங்க. அவனுக்கு இருக்க பிள்ளைகள், பேர பிள்ளைங்க, அவங்க சந்ததியை அறுத்துருவான். ஏன்னா அவன் இருந்தான்னா என்னைக்குனாலும் ஒரு நாள் நம்ம ராஜ்யத்துக்கு ஒரே மனசுவான் எழும்புவோம், அவனை இருக்க விடக்கூடாது. இதுதான் எல்லா ராஜாக்களுடைய தந்திரமும். சவுலுக்கு அது தெரியும். தாவீது ராஜா ஆகிட்டே நம்ம குடும்பத்தை செய்வான், அழிச்சு போட்டுருவான், பயந்தான். ஆனா தாவீது அப்படி என்ன செய்யல, அவன் கர்த்தருக்கு பயந்தவன். ஆனா சவுல் அப்படி நினைச்சான், கொன்றுவான், அப்ப அவன் விடக்கூடாது அப்படின்னு நம்ம அதுக்கு முன்னாடி தாவீதை கொல்லணும். இதெல்லாம் பொல்லாத ஆவியினுடைய திட்டம். இப்போ பாருங்க, கர்த்தரால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்து சவுலை பிடிச்சிருந்துச்சு. இப்ப சவுல் எங்க வரான்? சாமுவேல்கிட்ட வர்றான். சாமுவேல்கிட்ட வந்து உடனே இப்ப என்ன வேதம் சொல்லுது? 13 அதிகாரத்துல 23வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நயோதிக்கு போனான், அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதனால் அவன் ராமாவுக்கு அடுத்த நயோதியிலே சேரு மட்டும் தீர்க்க தரிசனம்
சொல்லிக்கொண்டே நடந்து வந்து கவனிங்க. இப்ப இவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிட்டாரு. எங்கன்னா இவன் இன்னும் அந்த நயோதிக்கு போகல. ராமாவுக்கு வந்திருக்கிறான், அங்கிருந்து நயோதிக்கு என்ன செய்யணும், அது போகணும். ஆனால் அவன் போகிற அந்த வழியிலேயே கர்த்தருடைய ஆவியார் இறங்கிட்டாரு, இவன் மேல வந்து இறங்கிட்டாரு. இறங்கினோட இங்கேயே ஆரம்பிச்சுட்டான். அவங்க எல்லாம் அங்க போய்தான் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இவன் என்ன பண்றான்னா இங்கேயே ஆரம்பிச்சுட்டான் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டே போய் அங்க போய் பாருங்க 24 வசனம் சொல்லுது, நடந்து தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலின் தீர்க்கதரிசி ஒருவனோ என்பார். மறுபடியும் சொல்றாங்க, என்னடா ஆச்சரியம், 24 மணி நேரம் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். எல்லாரும் தீர்க்கதரிசனம் கொஞ்ச நேரம் உரைக்கிறாங்க. நம்ம ஆளுகள் பாருங்க, அந்நிய பாஷை பேசுன்னு சொன்னா 5 நிமிஷம் பேசணும்னா அப்புறம் வாய் முடிவாங்க. சவுல்கிட்ட இருந்து கற்றுக்கணும், எவ்வளவு நேரம் பேசணும், எவ்வளவு நேரம் சொல்ல முடியும். இந்த சவுல்கிட்ட இருந்து கற்றுக்கணும், புதிய ஏற்பாட்டு சவுல்கிட்ட இருந்து கற்றுக்கணும். 2 பேரும் தான் ரொம்ப பேசியிருக்காங்க, ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க, ரொம்ப நேரம் தீர்க்கதரிசனம் உரைச்சிருக்கான் பாருங்க. அவன் வந்து வழியில சொல்ல ஆரம்பிச்சவன் சொல்லிக்கிட்டே வந்து அவன் வஸ்திரம் இல்லாமல் அப்படி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அவன் கிங் பாருங்களேன், ராஜா. அவன் சொல்றான், அந்த ராஜாவாக அங்க போய் அந்த ராஜ வஸ்திரத்தோட சாமுவேலுக்கு முன்னாடி அவன் வந்து நிற்காம அவன் என்ன பண்றான், இந்த ராஜ வஸ்திரத்துல என்ன செய்யறான், மேல இருக்கக்கூடிய அந்த அங்கியெல்லாம் எல்லாத்தையும் வந்து அவன் கலட்டி போட்டுட்டு சாதாரண ஒரு மனிதனை போல அவன் உள்ளாடையோட என்ன செய்றாங்க, விழுந்து கிடக்கிறான். தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். பாருங்க, அவன் தீர்க்க சொல்லி அப்படியே பாருங்க, அபிஷேகத்தினால் நிறைந்து அப்படியே போய் விழுந்து கிடக்கிறான். 24 hours கிடக்கிறான். அம்மா ஆச்சரியமா இருக்கு, ஒன்னும் பண்ண முடியல. அபிஷேகம் வரும் பொழுது பாருங்க, அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு வரும் பொழுது எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் நடக்குது பாருங்க. அவன் அப்படியே விழுந்து கிடக்கிறான். இப்போ அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, ஒண்ணுமே பிடிக்க முடியல. இப்ப நான் எதுக்கு இந்த பகுதி எடுத்தேன்னா, தீர்க்க தரிசனத்தை அபிஷேகம் வரும் பொழுது யார் வேணாலும் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். சேவகனா இருந்தாலும் சொல்ல முடியும், ராஜாவா இருந்தாலும் சொல்ல முடியும். ரெண்டாவது, அவங்க அந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசியின் கூட்டங்களை சந்திக்கும் பொழுது அவங்க ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்றவங்க தானே. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க வரும் பொழுது அவங்களும் தீர்க்கதரிசனம், நான் சொல்றேன் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு நாள் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இவங்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னு போட்டிருக்கேன், என்ன சொல்லியிருக்க முடியும் அப்படின்னா நான் சொல்ல எல்லாரும் வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா, தாவீதே இஸ்ரவேலின் மேல் நீ கண்டிப்பா ராஜாவாக இருப்பாய், கர்த்தருடைய அபிஷேகம் உன்னுடைய தலையின் மேல் இருக்கிறது, நிச்சயமாகவே நீ தேசத்தை செய்வாய், ஆளுவாய், கர்த்தர் உன் கையிலே ராஜாங்கத்தை ஒப்பு கொடுத்துட்டாரு, நீதான் ராஜாவாக இருப்பாய். இந்த தீர்க்கதரிசனத்தை தாங்க எல்லாரும் திரும்ப அந்த இடத்துல வந்தவுடனே அதைத்தான் அவர்கள் சொல்லி இருக்க முடியும். அதை தவிர்த்து வந்து பாருங்க, வேற ஒண்ணுமே அவங்க வந்து செய்யவே சொல்லியிருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் தாவீதை ராஜாவாக விடாதபடிக்குத்தான் அவரை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தீர்மானித்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்க போன உடனே கர்த்தர் சொல்றாரு, டேய் நீங்க கொல்ல நினைச்சாலும் கொல்ல முடியாது, அவன் தான் என்றைக்கு நிச்சயமா ராஜாவாக இருப்பான், அவன் தான் ராஜா அப்படி சொல்லி நிச்சயமாக அவனை வந்து அவர்கள் எல்லாரையும் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி செய்கிறார். ஆகவே அவங்க உரைத்த தீர்க்க தரிசனம் படி எல்லாத்தின் படியும் பிற்காலங்களிலே தாவீது அவன் இஸ்ரவேலின் மேலே அவன் ராஜாவாக மாறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தீர்க்க தரிசனங்கள் வந்து ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனம் வந்து நம்மளை கைட் பண்ணும்.